வீடியோஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான க்ரீம் தான் வந்து பார்க்க போறோம். இந்த க்ரீம் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க கன்னத்துல வந்து ஒரு பிங்கிஷ் க்ளோ வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான க்ரீம். இந்த க்ரீமை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணணும். ரெகுலரா யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்க கண்ணை வந்து நல்லா பிங்கிஷா மாறும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கிரீம் கூட. அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல வந்து அதாவது உங்க ஃபேஸ்ல வந்து ஏதாவது பிளாக் மார்க் இந்த மாரி இருந்தாலும் அதையும் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து ஈவனா மாத்தி குடுக்கும். இப்ப அந்த கிரீம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ க்ரீம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு மீடியம் சைஸ்ல வந்து ஒரு பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டோட தோல் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நல்லா சீச்சி எடுத்துக்கோங்க. சீவி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி குட்டி ட்ரேல வச்சு நீங்க வந்து சுரண்டி வந்து எடுத்துக்கோங்க. நீங்க வந்து இந்த மாதிரி சுரண்டியே எடுத்துக்கணும். இல்ல அப்படின்னா மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அதுல வந்து குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா, பீட்ரூட்டோட ஜூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அதை மட்டும் நான் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப நான் துருவி வச்சிருக்க பீட்ரூட்ல இருக்கிற ஜூஸை மட்டும் நான் இந்த மாதிரி அமுச்சு பிழிஞ்சு எடுத்துக்க போறேன். நீங்க இந்த மாதிரி வந்து ஃபில்டர்லயும் போட்டு எடுக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு சுத்தமான கிளாத் எடுத்து அதுலயும் நீங்க வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்க இதை விட நீங்க சுத்தமான கிளாத்தை வச்சு பிழிஞ்சு எடுக்கும்போது இன்னும் சீக்கிரமாவே அந்த ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இது கூட வந்து இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரோஸ் வாட்டர் வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்க போறேன். இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ற க்ரீம் வந்து ஒரு 10 டேஸ்க்கு வந்து வர்ற அளவுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். அதனாலதான் ரோஸ் வாட்டர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். இதே நீங்க வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஜூஸும் ரோஸ் வாட்டரும் இன்னும் அதிகமா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது கூட ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு வந்து நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து சின்ன ஸ்பூன் அளவுக்கே போதும். நீங்க எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்க அந்த கார்ன்ஃபிளவர் மாவும் வந்து எடுத்துக்கோங்க. இப்ப இத வந்து அடுப்புல வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பீட்ரூட் ஜூஸ், அதை வந்து நான் இதுக்குள்ள வச்சு நான் டபுள் பாயில் மெத்தட்ல வந்து கிண்டிக்க போறேன். நீங்க கிண்டுறதுக்கு முன்னாடி வந்து அந்த தண்ணி வந்து லைட்டா ஹீட் ஆயிருக்கணும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க வச்சு அந்த பீட்ரூட் வந்து கிண்டும் போது வந்து நல்லா வந்து உங்களுக்கு க்ரீம் சீக்கிரமாவே வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா பபுள்ஸ் வந்து தண்ணியில வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் இந்த கிண்ணத்தை வந்து அந்த தண்ணிக்கு நடுவுல வந்து வைக்க போறேன். வச்சுட்டு நீங்க நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதுல வந்து நம்ம மாவு வந்து ஆட் பண்ணிருக்கோம். அது கீழே போய் அப்படியே புடிச்சிடக்கூடாது. சோ அதனால இந்த மாதிரி நல்லா மெதுவா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்க கிண்ட கிண்ட அது ஒரு மாதிரி வந்து ஜெல்லி ஃபார்ம்ல வந்து வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்க கையை எடுக்காம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்ப நல்லா கிண்டி விட்டதுல வந்து நல்லா ஜெல்லி ஃபார்முக்கு வந்து வந்துருச்சு. இப்ப உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த கன்சிஸ்டன்சில வந்து இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அது தண்டிக்கும் வந்து நீங்க கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இப்ப நல்லா ஜெல்லி ஃபார்முக்கு வந்து வந்துருச்சு. இப்ப நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த சின்ன பவுல வந்து நான் வெளியே எடுத்து வச்சுக்கிறேன். இது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட விட்டமின் இ கேப்சூல் வந்து இல்ல அப்படின்னா அதுக்கு பதிலா வந்து தேங்காய் எண்ணெய் வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டிராப்ஸ் அளவுக்கு வந்து இது கூட நீங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு க்ரீம் டைப்புக்கு வந்து வரும். அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல ஆட் பண்ணியிருக்க பீட்ரூட் வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிங்கிஷா மாத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் குடுக்கறதுக்கு இந்த பீட்ரூட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது கூட வந்து ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கோம். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாவும் வச்சுக்கணும். நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும். இப்ப வந்து கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த கிரீம வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 10 டேஸ் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி தரலாம். இப்ப இந்த கிரீம வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன்.
இப்ப அந்த கிரீம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திருப்பீங்க. ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். கிரீம வந்து ஒரு தடவ நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஒரு 10 டேஸ் வரைக்கும் நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கிரீம வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாரி கொஞ்சமா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்க ஃபேஸ் ஃபுல்லா இந்த மாரி டாட் டாட்டா வச்சுக்கோங்க. உங்க ஃபேஸ் அண்ட் கழுத்து, கைன்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வச்சுக்கோங்க. இந்த கிரீம வந்து இந்த மாரி ஃபேஸோட நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பிளெண்ட் பண்ணும்போது தான் உங்க ஸ்கின்ல இருந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த ஸ்கின் வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி குடுக்கும். அதே நேரத்துல உங்க ஸ்கின்ல இருக்கிற அன்ஈவனான ஸ்கின் டோன எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து ஈவனாவும் மாத்தி குடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க கன்னத்த வந்து நல்லா பிங்கிஷா மாத்தி குடுத்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட்ட குடுக்குறதுக்கும் இந்த கிரீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிரீம வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். நல்லா உங்க ஸ்கின்ன வந்து பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கும் இந்த கிரீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிரீம் இந்த மாரி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. அந்த கிரீம் வந்து உங்க ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் ஆகி நல்ல ஒரு ரிசல்ட் வந்து குடுக்கும். கண்டிப்பா இந்த கிரீம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடயே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் குடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். கண்டிப்பா சேனல வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.